நீங்க வந்து விஜயோட ஒரு ரசிகையா போய் சேர்ந்தீங்க. அவருக்காக நீங்க போனீங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஆக்சுவலா. சில ஸ்டூடெண்ட்ஸை நிக்க வச்சுட்டு வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தீங்க. அப்போ வந்து என்ன சொன்னீங்கன்னா, நாங்க எல்லாருமே நீங்க அன்பா தான் சொல்றீங்க ஆக்சுவலா. நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில இருந்து வரோம், விஜய் சார் கட்சியில இருந்து வரோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு பெரியவர் என்ன செய்யறாருன்னா, விஜய்லாம் சொல்லக்கூடாது, தளபதின்னு சொல்லு, அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இத பாக்குறவங்க அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா ஒரு மாற்றம் வேணும்ட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு ஒரு தலைவரோட பெயரை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க? அப்போ ஆக்சுவலி நீங்க மாத்திட்டீங்க உடனே, தளபதி கட்சியில இருந்து வரோம். இல்ல அப்ப எல்லாருக்கும் எல்லா சமம்னா என்ன புரியல. அப்புறம் என்ன இருந்தது? கண்டிப்பா அது எல்லாருமே எல்லாத்துக்குமே சமம் அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு தவேகா தலைவர் விஜய். ஸ்டேஜ்ல அவர்களே இவர்களே எல்லாம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கறதான் அவர் சொல்ற ஒரு விஷயம். அன்னைக்கு குழந்தைங்களுக்கு தளபதி அப்படிங்கும் போது புரியாதுண்ணா, விஜய் அப்படின்னு சொன்னும் போதுதான் அவங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு. அப்ப அதனால நாங்க ஏன்னா தளபதினா எல்லாருக்கும் முக ஸ்டாலின் சார் தெரியாது, பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் அது தெரியாது. அப்ப விஜய் அப்படின்னு சொல்லும் போதுதான் குழந்தைங்களுக்குமே தெரியும். அவங்களுக்கு நீங்க பாடம் எடுத்தீங்களா, அதை விட்டுட்டு நின்னுதாங்க பாருங்க, அவங்களுக்கு பாடம் எடுத்து இப்படிதான் பின்னாடி திரும்பி இருக்கு. ஆமா, நீங்க வா, நீங்க ஏஞ்சி போமா, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எடுத்துக்கணும். பேர் எதுக்கு நான் வச்சிருக்கோம்?